சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. அத்தை 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 கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னும் நான் என்னப்பா பொறுமையா இருக்கணும்? என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நீ பொறுமையா இருப்பியா? இங்க பாரு பாரு பாருப்பா. அம்மா உங்க அம்மாவை என்ன நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்காங்கன்னு பாரு. அம்மா நான் உன்னை பெத்தவ இல்லையா? அதனால உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கோவமே வரக்கூடாதான் அப்படின்னு அந்த ஆளு சொல்றான்ப்பா. ஏன்பா, நான் உன்னை 10 மாசம் சுமந்து பெக்கலதான். நான் உனக்கு சித்தி தான். நான் உனக்கு வளர்ப்பு அம்மா தான். அதுக்காக யாரோ ஒருத்தன் என் முந்தானைய புடிச்சு இப்படி இழுத்து கிழிச்சா நீ வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பியாப்பா? உன்னை பெத்த அம்மாவோட சேலையை கிழிச்சாதான் உனக்கு வலிக்குமா? அப்பதான் நீ அவங்க கிட்ட நியாயம் கேட்க போவியா? அம்மா என்னமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவன் அப்படிதான்ப்பா சொல்லிட்டு போறான். எனக்கு என்ன நடந்தாலும் நீ கேட்க மாட்டியா? நீ எனக்கு புள்ளையே இல்லையா? நான் உனக்கு அம்மாவே இல்லையா? அப்படின்னு அந்த ஆளு சொல்லிட்டு போறான்ப்பா. அத்தை இல்ல அத்தை, எங்க அப்பா அப்படியே. உங்க வீட்டு ஆளுங்க எது செஞ்சாலும் தப்பு இல்ல, அதுக்கு நீ சப்ப கட்டு கட்டுறல. நீ உங்க அப்பாக்கு சப்போர்ட் பண்றேன்னா பண்ணிட்டு போ. அதுக்காக அந்த ஆளிய சேலை பிடிச்சு கிழிச்சா அது என் புள்ள கேட்காம விட்டுருவானா? இல்லங்க அத்தை, நான் அதுக்காக சொல்ல. போதும் பூங்கடி. முதல்ல உன் வீட்டு ஆளுங்க என் புள்ளையோட வேட்டி அவுத்து அசிங்கப்படுத்தினாங்க. இப்போ என் சேலையை கிழிச்சிட்டாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையா இருக்கணுமா? ஐயோ அத்தை, உங்க சேலைய கிழிச்சது தப்புதான் அத்தை. அத நீ சொன்னா சரியா போச்சா? என் சேலையை கிழிச்சவங்கள சரவணன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? உங்க அப்பனை அடிச்சு இழுத்துட்டு வந்து என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைப்பா என் புள்ள. அம்மா நான் போறேமா. இப்ப என்னன்னு கேக்குறேன். ஒரு நிமிஷம் சும்மா இருப்போங்கடி. எங்க அம்மா சேலை கிழிச்சிருக்காங்க, அது பாரு சும்மா இருக்க சொல்றியா? தப்புதான், பெரிய தப்புதான் அத்தை. இப்ப என்ன, எங்க அப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ்வளவுதானே? அவர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாரு, அதுக்கு நான் பொறுப்பு. நான் அவரை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். இது தாண்டி எனக்கு வேணும். அவனை நீ மன்னிப்பு கேட்க வச்சிருவியா? மாட்டினடி மவளே. உங்க அப்பன்ட்ட போய் மாமியார்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி பாரு. அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. பூங்குடி, நான் அவர்கிட்ட போய் பேசுறேன். ஐயோ சரவணா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. பிரச்சனையை மேலும் மேலும் பெருசாக்க வேண்டாம். நான் தான் அவரை கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு சொல்றேன்ல. பூங்குடி, எங்க அம்மாக்கு இவ்வளவு பெரிய அசிங்கம் நடந்திருக்கு, அது வேடிக்கை பார்க்க சொல்றியா? இரு சரவணா. சரவணா அம்மா, அதான் பூங்குடி அவங்க அப்பாவை கூட்டு வரேன்னு சொல்றால. ஐயோ அம்மா, விட்டு கொடுக்கறது உங்க பெருந்தன்மமா? உங்க புள்ளியானா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா? சரவணா, அம்மா சொன்னா கேப்பியா மாட்டியா? கேப்பம்மா. அப்புறம் என்ன, விடு. பூங்குடிதான் சொல்றால, அவ சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். போய் கூட்டிட்டு வரட்டும். போ பூங்குடி, போய் அப்பாவை கூட்டிட்டு வா. போ, போய் கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்புறம் மத்தத பேசிக்கலாம். அப்பா, அப்பா என்னப்பா அது? ஏய் புடி, என்னப்பா? எனக்கு வர கோபத்துக்கு யார நான் பார்க்க மாட்டேன், வெட்டி போட்டு போயிட்டே இருப்பேன். என்னடா? நான் சொல்றது கேளுங்க. ஏய் அப்பா, போடி உன்னை வெட்டானா? அப்பா என்னப்பா பண்றீங்க? ஏய் சும்மா இருடா. இன்னைக்கு அவ தலையை வெட்டி சாச்சாதான் சரி வரும். அவளை விட மாட்டேன். அப்பா, அவங்கள வெட்டிட்டு நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்களா? அதுக்காக அவ பண்ற அராஜகத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அவளை அப்பா, சொல்றா. அப்பா, சின்னவனே,
அருவா அப்பா பேச்சு கேட்கறவன் தானே நீ அப்பா விடுறா அருவாளை விடுங்கப்பா. விடுங்க. இத புடிப்பா. இல்லடா ஆமா. என்னால தாங்க முடியலடா. என்னுடைய பொறுமையை அவன் ரொம்ப சோதிச்சு பாக்குறாடா. பா இன்னைக்கு ரெண்டுல உன்னை பாத்துறேன். அம்மா ஒண்ணு இல்லம்மா, அடாதீங்கம்மா. ஓடி போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை ரெண்டா வகுந்து வீட்டு பின்னாடியே உங்க அப்பன் புதைக்க போறான். பூங்கொடி, போ இங்க இருந்து. எதுக்கு இங்க வந்த? உங்க அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு. போமா. அத்தை, ஏய், எவ்வளவு திமிரு இருந்தா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வருவ? மரியாதை வெளியே போடி. அவகிட்ட என்ன நான் பேசிக்கிட்டு? அவளை அடிச்சு தூக்கி போட்டு வரேன். ஏய் சின்னவனே ஒரு நிமிஷம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வரேன்னா உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கும்? நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கப்பா. அத சொல்லதான் நான். ஏய் என்ன அப்பா முன்னாடி இப்படி பேசுவியா? வேணும்னு வம்புலுக்கிறதுக்காகவே இங்க வந்திருக்காப்பா. அப்பா இதுக்கு மேலேயே தடுக்காதீங்கப்பா. இவளை எங்கேயோ வெட்டி புதைச்சிடுறேன் பாருங்க. சின்னவனே பேசாம இரு. இப்படி நான் பேசிக்கிறேன். யார் தான் பண்ணா? நீங்க தான்ப்பா. நான் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணிருக்கேன். அதுவும் 20 வருஷத்துக்கு முன்னால ஒன்ன பிள்ளைய பத்தம் பாரு, அதுதான் தப்பு. அப்பா, ஒரு லேடியோட புடவைய கிழிக்கிறது தப்பு இல்லையா? யாரு யார் போட வைக்கலிச்சாங்க? என் மாமியாரோட புடவைய நீங்க கிழிச்சிருக்கீங்க. ஓ ஓ மாமியாருக்கு பைத்தியம் முடிச்சிருக்கோம். அவ போடவே அவளை கிழிச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பா இவெல்லாம் ஒரு ஆள்னு இவகிட்ட விளக்க சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏய் நீ என்ன பெரிய இவளா? பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கியா? வெளியே போடி. புடவைய கிழிச்சதுக்கு முதல்ல வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா நான் போறேன். ஏய், அடிச்சு பல்லுல எல்லாம் உடைச்சிருவேன். யார்கிட்ட யாரடி மன்னிப்பு கேட்கறது? அப்பா வந்து அந்த மாட்ட மன்னிப்பு கேட்கணுமா? புடவைய கிழிக்கிறது தப்பு. தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிருவேன். வெளியே போடி. என்ன ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க? இங்க பாரு, நீங்க மன்னிப்பு கேக்குற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நான் ஒரு அடி நகர மாட்டேன். இவள ஏய் சின்னவனே, போடா நீ. எதுக்கு அவசரப்படுற? அப்பா நான் இருக்கேன்ல, பேசாம இரு. உனக்கு என்ன பிரச்சனை? எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒரு லேடியோட துணியை கிழிக்கிறது தப்பு. சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? நீங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பா, என்னப்பா அவளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பெரியவனே கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்னேன். அப்பா அவங்க கூட தான் அண்ணன் சட்டையை கிழிச்சு அசிங்கப்படுத்தினாங்க. நீங்க உங்க பையனை குடிக்க வச்சு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தல? என்னடி ரிவெஞ்சா? இப்படி பேசிக்கிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அதுக்கு அப்பாவை மன்னிப்பு கேட்க சொல்றியா? சின்னவனே